வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ இந்தியன் நேவி எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆருக்கான எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஜூலை இந்த மந்த் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரிசல்ட் வந்து ஸ்டேஜ் 1க்கான ரிசல்ட் எப்போ வரும், கட் ஆஃப் என்ன இருக்கும், நான் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், எனக்கு வந்து சி சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால எக்ஸாம் கிடையாது, அடுத்த ஸ்டேஜுக்கான என்ன எக்ஸாம் இருக்கும், அது நான் எக்ஸாம் எழுதணுமா, கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எம்ஆருக்கு வந்து நிறைய பேர் நோட்ஸும் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய டவுட் இந்த இந்தியன் நேவிக்கான ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய நம்ம கமெண்ட்ஸ் செக்ஷன்லயோ நம்ம டெலிகிராம் சேனல்லையோ கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இவ்வளோ சீக்கிரம் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கரெக்டான இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் யாரும் இதை பற்றி வீடியோ போட்டிருக்க முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அவேர்னஸ் கிடையாது. ஓகேங்களா, அதனால வந்து நானும் இதை பற்றின டேட்டாஸ் எல்லாமே சர்ச் பண்ணி இதெல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் இவ்வளோ சீக்கிரம் வந்து நான் இந்த வீடியோ போகிறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸாக இருக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ச் பண்ணும்போது எந்த ஒரு டேட்டாவும் கிடைக்காது. அடுத்த ஸ்டேஜில் வந்து என்ன இருக்க போகுது, என்ன இருக்கும் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணால் ஹிந்தி சைடில் மட்டும்தான் வீடியோ வரும். அதனால தமிழ் சைடில் வீடியோ இருக்க சான்சஸ் கிடையவே கிடையாது. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலான சேனல் பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் வீடியோ கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுக்கறதுக்கு முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கும் வந்து பிஸியான ஒர்க் இருக்கும். ஆனா நான் இந்த வீடியோ மேக்சிமம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் அடுத்த ஸ்டேஜுக்கு என்னன்னு தெரியாம போய் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளவு சீக்கிரம். இன்னைக்கு காலையில தான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இந்த வீடியோக்கான இந்த எம்ஆருக்கான எக்ஸாம் அதாவது எழுதியிருக்கவங்கள வந்து என்சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், அடுத்த என்ன ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால உடனே இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ லென்த்தா இருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவா இந்த வீடியோ இருக்கும். எம்ஆருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்ஆருக்கு நான் அடுத்த வீடியோ நான் கொடுக்க பார்க்குறேன். சேம் செலக்ஷன் ப்ராசஸாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா, எம்ஆருக்கும் எஸ்எஸ்ஆருக்கும். பட் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் தான் மாறும். ஓகேங்களா, அந்த வீடியோவில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேஜ் 1க்கான ரிசல்ட் டேட் எப்போ வரும் அண்ட் ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், என்சிசி சர்டிஃபிகேட் அண்ட் பி சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்கோங்க நாங்கள், என்ன பெனிஃபிட் இருக்கும், கட் ஆஃப் வந்து என்ன கட் ஆஃப் இருக்கும், யூஸ்ஃபுல்லான ஒரு என்னென்ன பாயிண்ட் அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்டேஜ் 1க்கான ஷார்ட் லிஸ்ட் அதாவது ஸ்டேஜ் 1க்கான எக்ஸாம் எழுதியிருப்பீங்க எல்லாருமே. நேவி எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆருக்கான எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, எல்லாருமே அந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதாவது என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க தவிர்த்து. ஓகேங்களா, ஸ்டேஜ் 2ல என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, டிஎஃப்டி அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன், ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பேசிக் மெடிக்கல் மாதிரி. ஓகேங்களா, இதுல பாஸ் ஆகி ஃபைனல் ரிசல்ட் வரப்போ ஃபைனல் மெடிக்கல் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல தான் பேசிக்கா நீங்க கண்ணாடி போட்டிருப்பவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். 6/6 ப்ராப்ளம் இருந்தாலும் பேசிக்கா கண்ணாடி போட்டிருக்கவங்க அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளிப்பை இதில் ஆட் பண்ண முடியல. நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல போய் பாருங்க. அந்த கிளிப்பை எடுத்துட்டு போயிட்டு அந்த இமேஜ் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு நியர்பை இருக்கக்கூடிய ஹை ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க முன்னாடியே. ஓகேங்களா, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செலக்ஷன். கண்டிப்பா வந்து இதுல நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. உங்களோட ரிசல்ட் கண்டிப்பா எடுக்க முடியும். ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்சிசி பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1க்கான ஐஎன்இடி எக்ஸாம் கண்டிப்பா எழுதிருப்பீங்க நீங்க. ஆனா ஸ்டேஜ் 1க்கான பெனிஃபிட் எதுவும் கிடையாது. ஸ்டேஜ் 2ல உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. ஓகேங்களா, சேம் இதே பேட்டர்ன்ல இதே சிலபஸ் தான். ஸ்டேஜ் 1ல என்ன கேட்டிருந்தாங்களோ அதே பேட்டர்ன்ல அதே சிலபஸ்ல தான் ஸ்டேஜ் 2க்கான ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும். அதுல 0.2 மார்க் வந்து 0.2 மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதுல 2 மார்க் வந்து எஸ்எஸ்ஆருக்கும் 1 மார்க் வந்து எம்ஆருக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஸ்டேஜ் 1க்கு ஐஎன்இடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நீங்க. 0.4 மார்க் வந்து ஸ்டேஜ் 2க்கு ரிட்டன் எக்ஸாம் மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 4 மார்க் எஸ்எஸ்ஆருக்கும் 2 மார்க் எம்ஆருக்கும் கொடுக்குறாங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டேஜ் 1 எழுதியிருக்க மாட்டீங்க. அதாவது எக்ஸாம்டட் ஸ்டேஜ் 2 ஐஐடி எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டீங்க. பட் ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாம் எழுதி ஆகணும். அதாவது என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் இல்ல பார்ட்டிசிபேட் அண்ட் ரிபப்ளிக் பரேட் இன் டெல்லி கேம்ப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தவங்களும் ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாம் எழுதி ஆகணும். 0.6 மார்க் வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க. 6 மார்க் எஸ்எஸ்ஆருக்கும் 3 மார்க் எம்ஆருக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு பெனிஃபிட். ஓகேங்களா, இப்போ என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு டவுட் கிளியர் ஆயிருக்கும். கண்டிப்பா நீங்க ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா, இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம். நமக்கு வந்து ஸ்டேஜ் 2ல ஸ்டேஜ் 1ல என்ன ரிட்டன் எக்ஸாம் கேட்டிருந்தாங்களோ அதே தான் ஸ்டேஜ் 2ல ரிட்டன் எக்ஸாம். ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். 25 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்.
அதே சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் மேக்ஸில் 25 கொஸ்டின் இருக்கும். இது சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 25 மார்க் இருக்கும். ஓகேங்களா, டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் 30 மினிட் டைம் கொடுப்பாங்க. இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் கட் ஆஃபாக இருக்கும். ஓகேங்களா, ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, ராங்காக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் ஒரு கொஸ்டின், அதை நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா. ஓகேங்களா, அடுத்து வந்து கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 40+ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் செலக்ட் ஆக முடியும். சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30+ உங்களுடைய சேஃப் ஸ்கோர் இருக்கணும். பட் நீங்கள் படிக்கும் போதே 40+ உங்களுடைய டார்கெட் இருக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து ஸ்டேஜ் 2க்கு எல்லாருமே ரிட்டன் எக்ஸாம் எழுதி தயாராகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து அந்த அளவுக்கு இருக்கும், காம்படிஷனும் ஹையா இருக்கும். பட் ஆனால் இது தமிழ்நாடு லெவல் வேகன்சி இருந்ததுனால தமிழ்நாடுக்கு தகுந்த மாதிரி தான் கட் ஆஃப் இருக்கும். இந்தியா லெவல் வேகன்சி இந்தியா லெவலில் கட் ஆஃப் இருக்காது. தமிழ்நாடு லெவலில் வேகன்சி இருக்கிறதுனால தமிழ்நாடு லெவலில் தான் கட் ஆஃப் இருக்கும். காம்படிஷன் ரொம்ப லோவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட எக்ஸாமை வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்க முடியும். ஸ்டேஜ் 2க்கு எப்படி தயாராகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு நிறைய பெரிய சேனல்ஸ் இருக்கு, சந்துரு மேக்ஸ் அந்த மாதிரி நிறைய பெரிய சேனல் இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி அந்த கோர்சஸ் எல்லாமே படிங்க. நீங்கள் எந்த கோர்ஸை நீங்கள் இன்ஸ்டியூட்டில் இருந்தாலும் சரி ஒரு கோர்ஸை வந்து தெளிவாக படிச்சு முடியுங்க. அதுக்கப்புறம் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி அந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஒரு நோட்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, நிறைய பேர் நோட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நோட்ஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தேடிட்டு இருக்கேன். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் அதில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாத்துக்கப்புறம் முன்கூட்டி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும். நிறைய பேர் அதில் இருக்காங்க. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேரிங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நிறைய சர்க்கிள் இருக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதுக்கான காரணம் அப்படின்னா நிறைய பேர் தேடி பார்த்துறதுனால இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு டேட்டா இருந்திருக்காது. ஓகேங்களா, அதனால வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் நேவிக்கான எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வீடியோஸ் வருமா யாராவது போடுவாங்களா அப்படின்ட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர்ட் ஆகணும் தான் மிச்சம். ஓகேங்களா, பட் யாரும் ஹிந்தி சைடில் இருந்து வீடியோ போட்டிருப்பாங்க. ஹிந்தி சைடில் இருக்க வீடியோ பார்த்தா அப்படின்னா லாங்குவேஜ் புரியாது. பட் ஆனால் அவங்க சைடில் இருக்க கட் ஆஃப் மட்டும் தான் பேசியிருப்பாங்க. நம்ம சைடில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட் போட்டு இந்த நேவிக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா, இது அக்னிவீர் நேவி இருந்தாலும் 4 இயர்ஸ் சர்வீஸ் தான். ஓகேங்களா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எப்படிலாம் எவ்வளோ சேலரி இருக்கும் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துருப்பீங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லையோ நம்மளோட டெலிகிராம் சேனல்லையோ கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். அடுத்து SSRக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை டெலிகிராம் சேனல்லையும் கேளுங்க. நான் அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். இல்லை வேறு ஏதாவது கோர்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு ஒரு வீடியோ சொல்லுங்கள், ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்லையோ நம்ம டெலிகிராம் சேனல்லையோ கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை சேகரித்து தேடி உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சால்வ் பண்ண பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.